ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற கூட்டம் 3 வாரத்திற்குள் நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு குறித்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மேற்குவங்கத்தில் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள 2வது கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தீவிரவாதம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கான இஸ்ரேலின் புதிய சட்ட மசோதாவிற்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற கூட்டம் 3 வாரத்திற்குள் நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு பெரும்பாலான கட்சிகளுடன் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்த வேண்டும் என மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியிருக்கிறார். மாநிலங்களவை முன்னவர் திரு ஜே பி நட்டா பேசுகையில், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மூலம் பெண்களுக்கு அதிகாரமளிப்பதை உறுதி செய்ய முடியும் என தெரிவித்தார். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு குறித்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேறிய இந்த திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக அமராவதி நகரத்தை மாற்றுவதற்கு இந்த மசோதா வழிவகை செய்யும். இது தொடர்பான விவாதத்தில் பேசிய மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த ராய், இந்த சட்ட மசோதா வரலாற்று சிறப்புமிக்கது என குறிப்பிட்டார். கடந்த 2016 ஏப்ரல் 23ஆம் தேதி அமராவதியை ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக மாற்ற அம்மாநில அரசு அறிவிக்கை வெளியிட்டிருந்தது. நாடாளுமன்றத்தில் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டதை வரவேற்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் இளம் விஞ்ஞானி திட்டத்தின் கீழ் 1320 மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விண்வெளி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக கூறினார். இந்தியா வெளிநாடுகளைச் சேர்ந்த 434 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது விண்வெளித்துறை பொருளாதாரம் தற்போது $900 கோடி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வரும் 2033ஆம் ஆண்டுக்குள் இதனை $4500 கோடி அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஐநா பாதுகாப்பு படையினர் மீதான தாக்குதலை கண்டிப்பதாக கூறியுள்ளார். லெபனானில் உள்ள ஐநா பாதுகாப்பு படையில் 600 இந்திய ராணுவ வீரர்கள் பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்காக ஐநாவுடன் இந்தியா ஒருங்கிணைந்து செயல்படுவதாக அவர் கூறினார். மேற்காசிய பிரச்சினை குறித்து பேசிய அவர், ஹோர்முஸ் நீரிணை பிரச்சினை தொடர்பாக இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுடன் ஆலோசனை நடத்த பிரிட்டன் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை செயலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷ், இலங்கை நாடுகளின் கோரிக்கையை ஏற்று இந்தியா பெட்ரோலியப் பொருட்களை அந்நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மேற்குவங்கத்தில் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள 2வது கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. 142 தொகுதிகளுக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 10ஆம் தேதியும், மனுக்களை விலக்கிக் கொள்ள 13ஆம் தேதியும் கடைசி நாளாகும். 152 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 6ஆம் தேதி கடைசி நாளாகும். தமிழகம், கேரளம், புதுச்சேரி, அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக ஊடகங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொலைக்காட்சி மற்றும் வானொலிகளிலும் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான நிகழ்ச்சிகள் இந்த நேரத்தில் இடம்பெறக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் 29ஆம் தேதி இரவு 6:30 மணி வரை
அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்களில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்படக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கத்தில் வரும் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பிஜேபியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா கொல்கத்தாவில் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். மேற்குவங்கத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர் ஊழல், சட்டவிரோத ஊடுருவல், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை உள்ளிட்ட பிரச்சினைகளால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் அசாம் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அம்மாநிலத்திற்கு 1,78,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார். அசாமில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி ஆட்சிக்கு வந்தால் மாநில அரசுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கப்படும் என உறுதியளித்தார். அசாம் மாநிலத்தின் கார்பி, ஜோர்ஹாட் உள்ளிட்ட இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நாகை மாவட்டத்தில் மீனவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி படகு பேரணி மூலம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தியும் தேர்தல் நேர்மையாகவும் அச்சமின்றி நடைபெற பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மீனவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாகை கப்பல் படை துறைமுகத்திலிருந்து அக்கரைப்பேட்டை மீன்பிடி இறங்குதளம் வரையில் கடலில் விழிப்புணர்வு படகு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட வருவாய் அலுவலர் தொடங்கி வைத்தார். மற்றும் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம் மற்றும் கல்லாறு மீனவர் பஞ்சாயத்துகள் உள்ளிட்டோர் கடலில் படகு மூலம் பயணித்து மீனவர்களிடம் தொண்டு புரசங்களை வழங்கினார்கள். மேலும் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்த மீனவர்களுடன் தேர்தல் குறித்து விளக்கி கூறியதுடன் தேர்தல் நேர்மையாகவும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தியும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடலில் படகுகளில் பயணித்து மீனவர்களிடம் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது சற்று வித்தியாசமான நிகழ்வாக அமைந்திருந்தது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ். தீவிரவாதம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கான இஸ்ரேலின் புதிய சட்ட மசோதாவுக்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சவுதி அரேபியா, எகிப்து, ஜோர்டான், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், கத்தார், துருக்கி, ஐக்கிய அரபு எமிரேட் உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். இந்த மசோதா மூலம் அப்பகுதியில் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தீவிரவாதம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கான மசோதாவை இஸ்ரேல் நாடாளுமன்றம் கடந்த திங்கட்கிழமை நிறைவேற்றியது. இதனை ஐநா, ஐரோப்பிய யூனியன் கண்டனம் தெரிவித்த போதிலும் அமெரிக்கா இது இஸ்ரேல் நாட்டின் விவகாரம் என கூறியிருக்கிறது. ராணுவ நடவடிக்கை மூலம் ஹோர்முஸ் நீரிணை பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராணுவ நடவடிக்கை மூலம் அப்பகுதியில் பதற்றம் ஏற்படும் என குறிப்பிட்டார். மேலும் ஈரான் ராணுவப் படையினர் அப்பகுதியில் உள்ள எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் அபாயம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி இன்று ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மகாராஷ்டிராவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அமோதினி நாயக்கை வென்றார். இப்போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மதுரிமா சாவந்த், ஜெனிஃபர் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற கூட்டம் 3 வாரத்திற்குள் நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு குறித்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மேற்கு வங்கத்தில் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள 2வது கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தீவிரவாதம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கான இஸ்ரேலின் புதிய சட்ட மசோதாவிற்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி இன்று ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.